இந்த பதிவில் பாருங்க, அதே அரித்மெட்டிக் புக்கு தான், ஆர்எஸ் அகர்வாலுடைய புக்கு. அதே தலைப்பு தான், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் என்ற தலைப்புல 13வது கேள்வி. இது வந்து எஸ்எஸ்சி 2018 கேட்ட கேள்வி. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. A train is moving at a speed of 132 km per hour. The length of the train is 110 meter. How will time it take to cross a railway platform 165 meter long? இது வந்து இங்கிலீஷ் கேள்வி, இங்கிலீஷ்ல இருக்கு. இது தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஒரு ரயிலானது 132 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் செல்கிறது. அந்த ரயிலின் நீளம் 110 மீட்டர். அப்பொழுது அந்த ரயில்வே பிளாட்ஃபார்முடைய நீளம் வந்து 165 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே பிளாட்ஃபார்மை எவ்வளவு நேரத்தில் கடக்கும்? ஹவு வில் டைம்னா எவ்வளவு நேரத்தில் கடக்கும்ன்றதுதான் கேள்வி. தமிழ்ல சொல்றேன் பாருங்க. அதாவது 110 மீட்டர் நீளமுள்ள ரயில் 132 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது 165 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே பிளாட்ஃபார்மை எவ்வளவு நேரத்தில் கடக்கும்? இதுதான் கேள்வி. இது வந்து எஸ்எஸ்சி 2018 கேட்ட கேள்வி. இது ஆப்ஷன் ஏ வந்து 5 செகண்ட், ஆப்ஷன் பி வந்து 7.5 செகண்ட், ஆப்ஷன் சி வந்து 10 செகண்ட், ஆப்ஷன் டி வந்து 15 செகண்ட். இப்போ இந்த கணக்கை எப்படி போடணும்னா, இது எல்லாமே மீட்டர்ன்றதுனால ட்ரெயினுடைய லென்த்தும் வந்து 110 மீட்டர், பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து 165 மீட்டர். அதனால நம்ம ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை வந்து மீட்டர் பை செகண்டா மாத்திருவோம். அப்போ 132 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றத மீட்டர் பை செகண்டா மாத்தணும்னா 132 இன்ட்டு 5/18. இது 132 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை வந்து மீட்டர் பை செகண்டா மாத்தணும்னா 5/18 ஒரு கான்ஸ்டன்ட். அதாவது பெருக்கிட்டோமா இது வந்து மீட்டர் பை செகண்டா மாறிடும். கடந்த பதிவுலாம் போட்டிருக்கேன். புரியலாம் அந்த பதிவு பாருங்க. இதை வந்து சுருக்கலாம். இங்கே சுருக்கணும்னா இங்க 6 அடிக்கலாம். 3×18. இங்க 6 அடிச்சோம்னா 2×12 1 2×12. அப்ப 22/5/3. இப்போ 25 100 25 10 சுருக்கணும்னா 110 110/3 மீட்டர் பை செகண்ட். இதை மாத்திக்கிறோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு ஸ்டெப்பு இங்கே சுருக்கி வச்சுக்கணும். இப்போ இது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, நேரம் கேட்குறாங்க. எவ்வளவு நேரம்னா டைம். டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இது வந்து ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. நேரம் வேணும்னா அதாவது தூரத்தை வேகத்தால வகுக்கணும். இங்க வேகம் வேணும்னா தூரத்தை காலத்தால வகுக்கணும். இதுல இருந்து எல்லா ஃபார்முலா எடுத்துக்கலாம். தூரம் வேணும்னா இங்க வந்துடும். இது போல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய கணக்குல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இங்க வந்து டைம் தான் கேட்கறாங்கன்றதுனால டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டிஸ்டன்ஸ். எது ட்ரெயினுடைய லென்த்து அண்டு பிளாட்ஃபார்முடைய லென்த்து. இதை கூட்டிக்கிங்க. 110 அண்டு 165. அப்போ 110 + 165 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளோ? 110/3. இவ்வளோதான். 110 டிவைடட் பை 3. இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? டைம் கிடைச்சிரும். அப்போ சுருக்கு பாருங்க. சால்வ் பண்ணோம்னா ஈக்குவல் டு இந்த 110 165 கூட்டிங்க. 110 165 165 265 275 275 டிவைடட் பை 110 ஆச்சுங்களா? இன்ட்டு இந்த 3 வந்து மேலே போயிடும். வகுத்தலும் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். இந்த 3 மேலே போயிடும். இன்ட்டு 3 இப்படி போட்டுக்கணும். புரியுதுங்களா? ரெண்டு லென்த்தையும் கூட்டிக்கணும். தூரத்தில் வகுக்கும் போது வகுத்தல் கீழ் வகுத்தல் வந்தால் இந்த 3 வந்து மேலே போயிடும். இப்போ சுருக்கணும்னா இதை கிராஸ் பண்ணலாம். இது அடிக்கலாம்னு பார்த்தோம்னா
55 அடிக்கலாம். இங்க 255 110, இங்க 555 270. ஓகேங்களா? 5 தடவை அடிச்சா 55 × 5 வந்து 275. பெருக்குங்க. 13 15 15 வகுத்தல் 2 இதான் கிடைக்குது இல்லையா? கடைசியா வந்து இதான் கிடைக்குது. இது வந்து பின்னத்தில் இருக்கிறதுனால இங்க எல்லாமே வந்து என்ன இருக்குது, 3 ஆப்ஷன் வந்து முழு நம்பர்ல இருக்குது, ஒரு ஆப்ஷன் மட்டும் ஃபிராக்ஷன் இருக்குது, டெசிமல் ஃபிராக்ஷன் இருக்கிறதுனால இதை மாத்திக்குவோம். இதை மாத்தனோம்னா இங்க பாருங்க, இந்த 15 எத்தனை 2 இருக்குது, 7 2 14, 7 2 14, மீதி இங்க 1ங்கிறதுனால இங்க 1/2 7.5. இதை வந்து கலப்பு மாத்தோம்னா 7.5. 7.5 எப்படி எழுதலாம்னா 7.5 இப்படி எழுதலாம். 7.5 செகண்ட் டைம் இருந்ததுனால செகண்ட். அப்ப இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்ப இதுல என்ன புரியுதுன்னா, ஒரு ரயிலானது 110 மீட்டர் நீளமுள்ள ரயிலானது 132 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது 165 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே பிளாட்ஃபார்மை 7.5 செகண்டில் 7.5 செகண்டில் கடக்கிறது, முழுவதும் கடக்கிறது என்பதுதான் இதனுடைய விடை. இது ஒரு முக்கியமான கணக்கு. இதை பாருங்க. இதே மாதிரி இன்னும் வந்து முக்கியமான கணக்கு அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.